வணக்கம் டோலர் டோலியிலே. இப்போ எதுக்காக இந்த அட்டி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டி நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இந்த அட்டி போட்டதுக்கான காரணமே ஒரு அவேர்னஸ்க்காகவும், அப்புறம் ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக தான். அப்படி என்ன சென்சிட்டிவான விஷயத்தை பற்றி பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, பாலிடிக்ஸ் பற்றி தான். ஓ, பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறேன்னா நீ என்ன சன்னோட சப்போர்ட்டரா, இல்லை டூ லீஃபோட சப்போர்ட்டரா, இல்லை லோட்டஸோட சப்போர்ட்டரா, இல்லை ஒரு ஆக்டர் இருக்காரு அவரோட கட்சிக்கு சப்போர்ட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த அட்டியில் எந்த கட்சிக்கும் சப்போர்ட்டாகவும் பேசலை, எந்த கட்சிக்கும் ஆப்போசிட்டாகவும் பேசலை. அப்போ பாலிடிக்ஸில் என்ன தான் பேச போகிறோன்னா, நம்ம ஓட்டு நம்ம எல்லார் கையிலையும் இருக்கிற ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தோட பவர் என்ன, அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பேசுறதுக்கு முன்னாடி, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எலெக்ஷனில் எந்த வருஷம் ஹையஸ்டாக ஓட்டிங் போல் ஆச்சுன்றது உங்களுக்கு தெரியுமா? 2011 78.26% ஓட் போல் இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஹையஸ்டான ஓட் போலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2011க்கு முன்னாடி எவ்வளோ ஓட் போல் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2006 அதே 70% அளவுக்கு தான் ஓட் போல் ஆயிருக்கு. பட் 2006க்கு முன்னாடி வரைக்கும் 50% இல்லை 65% இல்லை 55% அப்படியே பாதிக்கு பாதி தான் ஓட் போல் ஆயிருக்கு. ஆனால் 2006க்கு அப்புறம் ஒரு நல்ல ரேஞ்சே ஒரு 70%க்கு மேலே தான் போல் ஆயிருக்கு. 2016 74.26%, அதேமாதிரி 2021 76.6% ஓட் போல் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், 70%க்கு மேலே ஓட் போல் ஆகிறது நல்ல விஷயம்தான். ஆனால் 8 கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு 6.8 கோடி பேருக்கு ஓட்டு உரிமை இருக்குமா? ஆனால் 6.8 கோடி பேர் இருந்தும் நம்ம ஏன் 70%க்கு மேலே தாண்ட மாட்டேன்றோம்? ஒரு 92%ஓ இல்லை அட்லீஸ்ட் ஒரு 85%ஓ ஏன் இது வரைக்கும் ஓட் போலிங் ஆகலை? ஏதாவது ஒரு வருஷம் 100% ஓட் போல் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த வருஷமும் 100% ஓட் போல் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி சொல்கிறேன்னா, ஓட்டு போடணும்னு ஆசை இருந்தும் வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மாநிலங்களோ இல்லை வெளி மாவட்டத்திலையோ வேலை செய்கிறவங்க அன்றைக்கி அவங்களுக்கு லீவ் கிடைக்காம ஓட்டு போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுன்ற பட்சத்தில் அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ்னால ஓட் பர்சன்டேஜ் கட் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு 2% எடுத்துக்கலாமா? அதுக்கப்புறம் மெடிக்கல் இல்னஸில் இருக்கிறவங்க, லைக் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தை பெற்றுக்கணுன்றதுக்காக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க, அவங்கள பார்த்துக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களாலையும் ஓட் போட முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு 2% எடுத்துக்கலாமா? அதுக்கப்புறம் யாருன்னா தவறிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு 1%. அப்புறம் மிச்சம் வேறு எதனா ஒரு காரணங்கள் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு 1% எடுத்துட்டா கூட 6% ஆஃப் பீப்புள், 6 to 7% ஆஃப் பீப்புளால் எந்த வருஷமும் ஓட் போட முடியாது தான். எல்லா வருஷமும் அந்த மாதிரி எதனா ஒரு தரங்கள் வரும். பட் மிச்சம் இருக்கிற 94% இல்லை 92% இருக்கிற பீப்புள்ஸால் ஓட் பண்ண முடியும். ஆனால் ஏன் ஓட் பண்ண மாட்டேன்றாங்க? என்ன காரணம் அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே ஓடிட்டு இருக்கும்போது ஒரு சிலர் ஓட்டு போடாதவங்களை பார்த்து நான் இந்த கேள்வி கேட்டேன். அவங்க சொன்ன பதில் என்னென்னா, என் ஒரு ஓட்டில் இங்கே என்ன மாறிட போகுது, என் ஒரு ஓட்டில் எல்லாமே மாறிடுமா அப்படின்னும், ஒரு சிலர் எனக்கு ஓட்டுக்கு குத்தா போதும், நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரும், ஓட்டு போடுற இடத்துல பெரிய லைன் நிற்கும், அங்கே நின்னா என்னோடய டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரும் சொல்கிறாங்க. இந்த டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பிஸி ஸ்கெடியூலில் வேலை செய்கிறீங்க தான், இல்லைன்னு சொல்ல. நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க? ஒரு 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம். அப்போ பார்க்குறீங்களே, அது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகலை? ஒரு ஓட்டு போடுற இடத்துல அவ்வளோ பெரிய லைன் என்னால் ஒரு 20 நிமிஷத்தில் ஓட்டு போட்டு வந்துடலாமா? மிஞ்சி போனால் ஒரு 1/2 மணி நேரம். அந்த 1/2 மணி நேரமும் செலவிடுறது நம்மளுடைய அடுத்த 5 வருஷத்துக்கான போடுற விதை. அது போடுறதுக்கு உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. ஆனால் இன்ஸ்டாகிராமில் 1.5 மணி நேரம் ஸ்க்ரால் பண்ணுறீங்களே ரீல்ஸ் பார்த்துன்னு, அது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகலை? ஒரு சிலர் எனக்கு கொடுத்தா போதும், நான் போய் ஓட்டுலாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போகிறது இல்லை. ஏன்னா அவங்களோட ஒரே மோட்டிவ் மணி வாங்கிட்டு அவங்களோட ஜனநாயக கடமையை அவங்க ஆற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாதவங்ககிட்ட நம்ம என்ன தான் சொன்னாலும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் ஃபஸ்ட்டில் நான் சொன்ன மாதிரி சொன்னாங்க தெரியுமா, என் ஒரு ஓட்டில் அப்படி என்ன மாறிட போகுது அப்படின்னு. இவங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பிரிட்டிஷ்காரன் நம்மளை ஆண்டுந்தப்போ நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு மக்களும் ரோட்டில் இறங்கி போராட ஆரம்பித்தாங்க. அப்படி போராடின மக்கள் எல்லாரும் ஒருத்தரும் என் ஒருத்தன் போராட்டத்தினால இந்த சுதந்திரம் கிடைச்சிருமா அப்படின்னு நினச்சிருந்தா இன்றைக்கி நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குமா? அதே மாதிரி தான் என் ஒரு ஓட்டில் இங்கே என்ன மாறிட போகுதுன்னு நினைக்கிறவனால இங்கே எதுவுமே மாறாது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா,
இந்த கவர்மெண்ட் பரிசு பொருள் எதனா கொடுத்தா, லைக் தீபாவளி பொங்கலுக்கு 1000 5000 அப்புறம் எதனா பரிசு கொடுத்தா மட்டும் போய் வாங்குறீங்கல்ல, ஏன் வாங்குறீங்க? நீங்க தான் உங்க ஜனநாயக கடமையே ஆற்றலையே, அப்புறம் நேரத்துக்கு போயிட்டு அவங்க கொடுக்குற பரிசு பொருள் மட்டும் வாங்குறீங்க? உங்களால தான், அவங்க ஒருத்தரால தான் அங்கே எதுவுமே மாறலையே, அப்புறம் நேரத்து அவங்க கொடுக்குற பரிசு பொருள் மட்டும் உங்களுக்கு வேணும். இன்னும் ஒரு சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் ஓட்டு போடுறேன் போடாமல் போறேன், அது என்னுடைய தனிப்பட்ட உரிமை, அதை கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஓட்டுன்றது தனிப்பட்ட உரிமை இல்லை, அது நம்ம ஜனநாயக கடமை, அதை நம்ம ஆற்றியே தான் ஆகணும். ஏப்ரல் 23 தமிழ்நாடு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் 2011 விட அதிக % ஓட் போலானதாக இருக்கணும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லணுன்றதான் என்னோட ஆசை. நீ இவ்வளோ சொல்றியே, நீ சொன்னால் மட்டும் 100% ஓட்டு வந்துருமா, இல்லை நீயே சொன்ன மாதிரி 94% இல்லை 92% ஓட்டு வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரில. ஆனால் ஓட்டு போடவே கூடாதுன்னு நினச்சி யாருன்னா ஒருத்தருக்கு நான் சொன்ன விஷயம் புரிஞ்சு ஓட்டு போட்டாங்கன்னா அது என்னோட வெற்றி தான். ஓட்டு போடுங்க. உங்கள் ஒருத்தருடைய ஓட்டு இங்கே என்ன ஆக போகுதுன்றது முக்கியம் இல்லை. உங்கள் ஒருத்தருடைய ஓட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு நின்று பேசும். நம்மளை யார் ஆளணும்னு நாம தான் முடிவு பண்ணணும். அதுக்கு நம்ம ஓட் பண்ணணும். ஸோ எல்லாரும் ஓட் பண்ணுங்க. ஒரு தேர்தலுக்கு ஓட்டு போட போறா இருந்தா 55% தான் போறீங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இன்னொரு அட்டகாசமான அட்டியை போடுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன். பாய்.